டேலி பிரைம் 1ல இருந்து டேலி பிரைம் 4 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க நெறைய பேரு, டேலி பிரைம் 7ல ஆட்டோ பேக்கப் இருக்குன்னு அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க அப்டேட் பண்ணும்போது மேஜரா ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்எஸ். இந்த ஓல்டு வெர்ஷன்ல நம்ம பிஆர்எஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குளோசிங் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுவே நம்ம டேலி பிரைம் 7 அப்டேட் பண்ணும்போது குளோசிங் பேலன்ஸ் வேறையா மாறிடுது. இது என்ன இஷ்யூ? இது எப்படி சரி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ டேலி என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு ரைட் சைடுல இருக்க F1ல அபவுட் இதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டேலியோட வெர்ஷன். நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெளியே வந்துக்கலாம். இப்போது பிஆர்எஸ் செக் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்டிங் புக்ஸில் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை சைட் பண்ணிக்கிறேன். நான் மார்ச் மந்த் வரைக்குமே ப்ராப்பராக பிஆர்எஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெக்கன்சில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் Alt+R. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இயரோட க்ளோசிங் ₹2,136,000 கரெக்டாக இருக்குது. என்னோட கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேலி பிரைம் 1லேருந்து 4 வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு டேலி பிரைம் 7ஆக மாறும்போது இந்த க்ளோசிங் பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த டேலி பிரைம் 4ஐ டேலி பிரைம் 7ஆக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு F1ல அப்டேட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டேலி பிரைம் 7 காட்டுது. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்கிரேட் நோ கொடுத்துக்கலாம். கிட்ட இருக்க இன்னொரு டேலி பிரைம் டேட்டாவோட காட்டுது. ஸோ டேலி பிரைம் 4ல இந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டேலி பிரைம் 4ல இந்த டேட்டான்றதுனால மைக்ரேட் பண்ண சொல்லுது டேலி பிரைம் 7க்கு ஏற்ற மாதிரி. ஸோ மைக்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேலியோட வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மறுபடியும் F1ல அபவுட் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு ப்ராப்பராக 4லேருந்து 7 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ எஸ்கேப் பண்ணிக்கிறேன். இப்போது ரிகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு Alt+R கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் டேலி பிரைம் 1லேருந்து டேலி பிரைம் 4 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த பர்சனாக இருந்தால் Alt+R கொடுத்த உடனே ரிகன்சிலேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டேலி பிரைம் 6க்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ் எதுலேயும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. ஸோ ரிட்டன் Alt+R கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேலி பிரைம் 4ல காட்டின 2 லட்சம் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இடத்துல 1,74,000 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 2 லட்சத்தை இப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். பீரியடில் நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து கரண்ட் டேட் வரைக்கும் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோசிங் 2 லட்சம் கரெக்டாக ஷோ ஆகுது. உங்களால் ஒரு டைமும் இந்த பீரியடை சேஞ்ச் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் செக் பண்ண முடியாதுன்னா டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டா நார்மலாக கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சிடும். எதுக்கு இந்த இஷ்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டேலி பிரைம் 6ல பேங்க்கை இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வந்தது. ஸோ டேலி என்ன பண்ணான்னா, அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்காக டேலி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணான். அந்த ஆல்ட்ரால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் போதும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.